ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் சுட சுட சாப்பிட ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெங்காயமும் அரிசி மாவும் இருந்தால் போதும், டக்குன்னு நீங்கள் இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க சுட சுட ஈவினிங் சாப்பிட ஒரு டேஸ்டியான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நான் இந்த மாதிரி மெல்லிசா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்பொழுது எடுத்து போடாமல் அப்படியே கடிச்சு சாப்பிட முடியும், காரமும் தெரியாது. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெறும் மிளகாய் தூள் இருந்ததுன்னா காரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே அரிசி மாவை பார்த்தீங்கன்னா நான் 250 மில்லி கப்பில் 3/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி மாவை 3/4 கப்பும் சேர்க்காம முதல்ல பாதி கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி தேவைப்பட்டதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததும் தண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வெங்காயத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவைப்பட்டதுனா வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிற வெங்காயம் தான் அதிகமாக இருக்குது. மாவு இப்போ திரும்பவும் மீதி இருக்கிற 1/4 கப் மாவை சேர்த்துக்கிறேன். திரும்பவும் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பார்த்தீங்கன்னா பசைஞ்சிக்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சூடான எண்ணெயை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணி சேர்க்கும் போது நல்லா மொறுன்னு இருக்கும் ஸ்நாக் சாப்பிட. இந்த அளவுக்கு மாவை கொஞ்சம் கெட்டியாகவே கலந்து கொடுக்கும்போது எண்ணெயில் தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெயை பார்த்தீங்கன்னா அதிகமாக குடிக்காது. நம்ம எண்ணெயில் சுட்டு எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து நம்ம ரொம்ப போண்டா மாதிரி தட்டாமல் கொஞ்சம் இது போல் தட்டையாக தட்டிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வடை மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போடும்போது சீக்கிரமாக வெந்துடும், சாப்பிடவும் நல்லா மொறுன்னு இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக மேலே கலர் மாறிடும். ஆனால் சேர்த்துருக்கிற அரிசி மாவு பார்த்தீங்கன்னா வேகாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் தீயை லைட்டாக குறைச்சி வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக நான் வடை மாதிரி தட்டி போட்டுக்கிறேன். அப்பப்போ கரண்டி வச்சு லைட்டாக நான் திருப்பி கொடுத்துக்கிறேன். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலரும் நல்லா மாறி வரும். எண்ணெயில் போட்டதுமே கலந்து கொடுக்காம 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி கொடுக்கும்போது உடையாமல் இருக்கும் ஸ்நாக். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னொருவலாக கலர் மாறி வந்ததும் எடுத்துட்டா போதும். இது போல் வடிகரண்டில் எடுக்கும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் இல்லாமல். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் அரிசி மாவை வச்சு நம்ம ரொம்பவே டேஸ்டியாக ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணியிருக்கோம். மேலே நல்லா மொறுன்னு சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் பச்சரிசி மாவும் வெங்காயம் இருந்தால் போதும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே இருக்கும். பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே அதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் ஈவினிங் சுட சுட ஒரு ஸ்நாக் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.